வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை வந்தடைந்தார் மோடி. தேர்தல் திகதியில் மாற்றமில்லை, தேர்தல் ஆணைக்குழு தலைவர் அறிவிப்பு. 13ஆம் 14ஆம் திகதிகளில் மதுபான சாலைகளுக்கு பூட்டு. யாழில் ஹெரோயினுடன் 3 இளைஞர்கள் கைது. காங்கேசத்துறைந்து நாகப்பட்டினம் நோக்கி புறப்பட்ட பாய்மர படகுகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திட்டமிட்ட திகதியில் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய உள்ளூராட்சி தேர்தல் மே 6ஆம் திகதி நடைபெறும் எனவும் அந்த திகதியில் எந்த திருத்தங்களும் செய்யப்படாது எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் 16ஆம் திகதி தபால் நிலையத்திற்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஏப்ரல் 20ஆம் திகதி விசேட வாக்காளர் அட்டை விநியோக நாளாக கருதப்படும் எனவும் RMAL ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் வேண்டுகோளுக்கு அமைவாக இலங்கைக்கான அரசு விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை நேற்றிரவு வந்தடைந்தார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கெரத், சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிஸ், மீன்பிடி, நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த அபிஷேகரா மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஆகியோரால் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி மற்றும் ராஜதந்திரிகள் குழுவிற்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளன. அதேபோல் இலங்கையில் இருக்கும் நாட்களில் இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியும் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியையும் தரிசிக்க உள்ளதோடு இந்திய ஒத்துழைப்புடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் பல வேலை திட்டங்களையும் திறந்து வைக்க உள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவஸ், பாதுகாப்பு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்ட இந்திய அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் இதில் கலந்து கொண்டுள்ளனர். திருகோணமலை சம்பூர் பகுதியில் அரசு பொறிமுறைகளினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சம்பூர் சூரிய மின்சக்தி நிலையம், விதுர கடற்படை முகாமிற்காக சுவீகரிக்கப்பட்ட மக்களின் காணிகள் 2007ஆம் ஆண்டு அரசு உடைமையாக்கப்பட்ட காணிகளுக்கான உரித்துரிமைகளை மக்களுக்கு வழங்குமாறு கோரியும் இக்கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், பறிக்காதே, வாழ்வாதார நிலங்களை பறிக்காதே, சம்பூர் விதுர கடற்படை சுவீகரிக்கப்பட்ட காணிகளை மீள கையப்படுத்துங்கள் உள்ளிட்ட பல வாசகங்களை ஏந்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு சென்று கிழக்கு மாகாண ஆளுநரின் பொதுமக்கள் தொடர்பாளர் உத்தியோகத்திடம் மகஜர் ஒன்றினை கையளித்த பின்னர் கவனஈர்ப்பு போராட்டம் நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டை முன்னிட்டு மதுபான சாலைகள் மூடுவது தொடர்பான அறிவிப்பை மதுவரி திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 13ஆம் மற்றும் 14ஆம் திகதிகளில் நாடு முழுவதும் உள்ள மதுவரி திணைக்களத்தில் பதிவை பெற்ற மதுபான சாலைகளுக்கு மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 13ஆம் திகதி முதல் 14ஆம் திகதி வரை சுற்றுலா அதிகார சபையின் அனுமதி பெற்ற விடுதிகளில் தங்கியிருக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மாத்திரம் மதுபானம் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் ஹெரோயினுடன் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 2 கிராம் ஹெரோயினுடன் 3 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவரில் 2 நாவற்குழி பகுதியும் ஒருவர் குருநகர் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் பிரதிநிதிகள் சபைக்கு வரும் வரை வங்களாவடி கடை தொகுதிகளுக்கான கோரிக்கை கோரல் அறிவிப்பையும் நிறுத்தி வைக்குமாறு கோரி வியாபாரிகள் போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்துள்ளார்கள். மக்கள் பிரதிநிதிகள் சபைக்கு வரும் வரை வங்களாவடி கடை தொகுதிக்கான கூறு விளைவு கோரல் அறிவிப்பை நிறுத்தி வைக்குமாறு கோரியும்
வேலனை வங்களாவடி கடை தொகுதி விவகாரத்துக்கு நிரந்தர தீர்வு தர கோரியும் நேற்றைய தினம் குறித்த கடை தொழிலில் ஏற்கனவே வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்ட உரிமையாளர்கள் அடையாள போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். குறித்த போராட்டத்தை முன்னெடுத்து கடை உரிமையாளர்களுக்கு பலத்தை சேரும் வகையில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பலரும் தமது ஆதரவை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மீது அமெரிக்கா சமீபத்தில் விதித்த பரஸ்பர வரிகள் குறித்து கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்தனித்தி கவலை தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை எதிர்பாராதது எனவும் நாட்டின் ஏற்றுமதி லட்சியங்களுக்கு சேதம் விளைவிக்கும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். புதிய வரிகள் ஏற்றுமதியை $3 மில்லியன் அதிகரிக்கும் அரசாங்கத்தின் இலக்கத்தை தடுக்கக்கூடும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பானது இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக பற்றாக்குறையை பாதியாக குறைப்பதை அடிப்படையாக கொண்டது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். முகமாலையில் 40 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் படுக்கையில் சடலமாக நேற்று மீட்கப்பட்டுள்ளார். குடும்பத்தார் வேறு இடத்தில் வசிக்கும் நிலையில் தனிமையில் வசித்து வந்த குணபாலசிங்கம் பெஞ்சமின் ஃபோல் எனும் முச்சக்கர வண்டி சாரதியை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான விசாரணைகளை பளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பூசா சிறைச்சாலையில் கூரான ஆயுதத்தால் தாக்கி கைதி கொலை. பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கைதி சிறைச்சாலைக்குள் கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கூறிய ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சிறைச்சாலையில் தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வரும் மற்றொரு கைதியால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சிறைச்சாலைகள் அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். இறந்த கைதி நந்தகுமார் சிவானந்தா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரது உடலில் சுமார் 11 கத்திக்குத்து காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் கொலைக்கான காரணம் போதைப்பொருள் தொடர்பான தகராறாக இருக்கலாம் என்று சிறை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பிரதாயபூர்வமாக வருடாந்த பெரும்போகத்தில் அறுவடை செய்யப்பட்ட புத்தரிசியை கொண்டு ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு பூஜை செய்யும் தேசிய புத்தரிசி விழா ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு அருகாமையில் நடைபெற்றுள்ளது. உணவினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு தேசத்தை உருவாக்கும் பொருட்டு பிடியானை கமநிலத்துக்கு என்ற துணைப்பொருளின் கீழ் விவசாய அமைச்சு மற்றும் கமநல அபிவிருத்தி திணைக்களம் என்பன இணைந்து 58வது தேசிய புத்தரிசி விழாவை ஏற்பாடு செய்திருந்தன. தேசிய புத்தரிசி விழாவில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க முதலில் வரலாற்று சிறப்புமிக்க ஜெயந்த ஸ்ரீ மகாபோதியை தரிசித்து ஆசை பெற்றுக் கொண்டார். அனுராதபுரம் சிங்கத்தூணில் அருகிலிருந்து வருகை தந்த புத்தரிசி ஊர்வலம் ஜெயஸ்ரீ மகாபோதியை வந்தடைந்தவுடன் சம்பிரதாயங்களுக்காக அமைவாக புத்தரிசி விழா ஆரம்பமானது. மகா சங்கத்தினால் பிரித் பாராயணங்களுக்கு மத்தியில் தங்கப்பாத்திரத்தில் அரசியல் நிரப்பு நிகழ்வில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். சம்பிரதாயபூர்வமாக ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு பூஜை செய்வதற்காக தூய தேன்பானை இதன்போது ஒருவருக்கே வன்னில எத்தோவினால் ஜனாதிபதியிடம் வழங்கப்பட்டது. 58வது தேசிய புத்தரிசி விழாவின் நினைவு பதிவும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதுடன் நாட்டின் விவசாய அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்த விவசாய அமைப்புகளின் தலைவர்களுக்கான நினைவு பரிசுகள் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கனால் வழங்கி வைக்கப்பட்டன. சென்னையிலிருந்து காங்கேசந்துறைக்கு 10 பேர் அடங்கிய 2 பாய்மர கப்பல்கள் நேற்று மாலை 7:30 மணியளவில் வந்தடைந்த நிலையில் இன்று காலை 10:30 மணியளவில் மீண்டும் காங்கேசந்துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளன. 400 கிலோமீட்டர் தூரத்தினை இலக்காக கொண்டு ராயல் மெட்ராஸ் ஜஸ்டிஸ் கிளப் அங்கத்தவர்களால் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட இப்படகு பயணம் நாகப்பட்டினத்தினை அடைந்து அங்கிருந்து காங்கேசந்துறையை வந்தடைந்தனர். இன்று மீண்டும் நாகப்பட்டினம் நோக்கி புறப்படும் இப்படகு பின்னர் பூம்புகாரை அடைந்து அங்கிருந்து பாண்டிச்சேரியை சென்றடைந்து அங்கிருந்து கோவளத்தினையும் இறுதியில் மீண்டும் சென்னையும் சென்றடைய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. திக்கெட்டு சென்ற பொருளாதாரத்தையே தற்போதைய அரசாங்கம் மாற்றிக்கொண்டிருப்பதாகவும் நெல் களஞ்சியங்கள் அறிவடைய இடமளித்து நெல் சந்தைப்படுத்தல் சபை சுமார் 2800 கோடி ரூபாய் கடன் சுமையை கொண்டிருப்பதாகவும் அந்த சரிவுகளிலிருந்து மீட்டெடுத்து மறுசீரமைப்பு மற்றும் மீளமைப்பு செய்யும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதன்போது இந்நாட்டில் விவசாயத்துறைக்கு அமைவாக அரசு பொறிமுறைகளைப் போலவே ஒட்டுமொத்த விவசாய சமூகத்தின் ஒத்துழைப்பை எதிர்பார்த்துள்ளதாகவும் நாட்டின் கலாச்சார ஒழுங்க கட்டமைப்பை இணைத்து கொண்டு தேசிய பொருளாதாரத்தினை பலப்படுத்த மீண்டும் விவசாய பொருளாதாரத்தை பாரம்பரியத்தை பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
விவசாய உற்பத்திகளுக்கு விவசாயியை போன்று நுகர்வோருக்கு நியாயமான விலை தேவை என்றும் நீண்ட காலமாக சந்தை சீர்குலைவு ஏற்பட்டுள்ளதால் விவசாயி மற்றும் நுகர்வோர் ஆகிய இரு தரப்பினருக்கும் நியாயமான விலை வழங்க அடுத்த 2 அல்லது 3 போகங்களில் அரசாங்கத்தின் தலையீடு மேற்கொள்ளப்படும் எனவும் ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் வானம் மீடியாவின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.